பலவீனம் எங்கே ஆனதுன்னா, இந்த செய்தியாளருக்கும் இந்த ஒளிப்பதிவாளருக்கும் யாருமே அப்போது உடனடியாக குரல் கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இதை வெளிப்படையாக நம்ம சொல்லிடணும். தீபாவளி, பொங்கல், வருடப்பிறப்புக்கு எல்லாத்திற்குமே செய்தியாளர்கள்ன்றவங்க நம்ம இந்த கல்குவாரியை போய் பார்த்து கேவலமான விஷயத்தை சொல்லும் போது கேவலமான விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு கவர் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அதில் கொடுத்தோன்னே வந்துடுறாங்க. அப்போது இந்த 2 நபர்கள் இவ்வளோ ஆவணங்களோட அங்கே போயிருக்காங்க. அப்போது இவங்கள மாதிரி நம்ம பண்ண முடியல. அப்போ இவங்களை என்ன பண்ணணும்? இவங்களை அக்யூஸ்ட் ஆக்கிடணும். இவங்க பணம் கேட்க தான் போனாங்க. பணம் கேட்க போகிறவன் ஒரு சேனலில் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவானா? அப்படி அந்த சுடலை கண்ணு தான் போயிருந்தான்னா, அந்த சுடலை கண்ணு ஏன் மீடியாவை கூட்டிகிட்டு போகிறாரு? அவருக்கு தெரிஞ்ச தனியாக போயிருக்கலாம், பஞ்சாயத்துக்கு ஆளுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம், இல்லை அவரோட அட்வொகேட்ஸை கூட்டிகிட்டு போயிருக்கலாம். அப்போது ஏன் சரியாக ஆடலை? மேடை கோணலாக இருந்துச்சு, அதனால நான் சரியாக ஆடலைன்ற மாதிரி நீ உன்னால் பேச முடியலன்னும் போது அவர்கள் மேல் அவங்க எதுக்கு அங்கே போனாங்க, இவங்க எதுக்கு இங்கே போனாங்க? திருச்சி ரிப்போர்ட்டர் ஏன் கரூருக்கு வந்தாரு? திருச்சி ரிப்போர்ட்டர் ஏன் கரூர்? ஏன் திருச்சி ரிப்போர்ட்டர் கரூரில் போய் செய்தி எடுக்கக்கூடாது சட்டம் இருக்கா? அவங்க நிறுவனம் சொல்கிறதா அவர் செய்தி தருவாங்க எங்கே வேணாலும். ஓகேவா? கரூரில் ரிப்போர்ட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்? அதாவது நிறைய உதாரணம் காட்ட முடியும். ஒரு காவல் நிலைய எல்லைக்கு பக்கத்தில் தப்பு நடக்கும்போது அந்த காவல் நிலையம் செய்யாத ஸ்பெஷல் டீம் வெளியே அந்த டிசி ஸ்பெஷல் டீம் போய் தூக்கிட்டு வரும்.